guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பேசிக் பியூட்டிஷியன் கிளாஸோட டே 2 கிளாஸ் தான் பார்க்க போறோம். டே 1 கிளாஸ்ல ஐப்ரோ த்ரெட்டிங்கோட தியரி பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ இன்னும் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. தியரி தெரியாமல் ப்ராக்டிக்கலுக்குள்ளே வராதிங்க, ஒன்றுமே புரியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு தியரி கிளாஸ் பார்த்துருங்க. பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஐப்ரோ த்ரெட்டை எப்படி ஹோல்ட் பண்ணணும், ஒரு ஹேரை த்ரெட் வச்சு எப்படி எடுக்கணும் அப்படின்றத இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஐப்ரோ த்ரெட்டை வந்து எப்போவுமே உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கணும். இந்த லெஃப்ட் ஹேண்டில் வச்சுருக்க த்ரெட்டு எப்படி இருக்கணும்னா, இந்த த்ரெட்டு வந்து மேலே வந்து இருக்கணும். அதாவது இப்படி கீழே வரக்கூடாது, இப்படி மேலே இருக்கணும். ஸோ இது வந்து நீங்கள் த்ரெட்டை வந்து இப்படி ஹோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு மேலே இருக்கணும், கைக்கு மேலே இருக்கணும் த்ரெட்டு. ஓகேவா? இது வந்து நீங்கள் இப்படி வந்து ஹோல்ட் பண்ணணும், இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணணும். இந்த த்ரெட்டு வந்து எங்கே இருக்கணும்னா, இந்த விரலுக்கு இடையில வந்து இந்த த்ரெட் இருக்கணும், இப்படி இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து த்ரெட்டை இப்படி பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிட்டு இந்த கார்னரை வந்துட்டு நீங்கள் வாயில் வந்து உள்ளே வந்து வச்சுக்கணும், பல்லில் வந்து கடிச்சுக்கணும். இந்த மாதிரி லெஃப்ட் சைடு வந்து இந்த த்ரெட்டை வந்து நீங்கள் கடிச்சுக்கணும். கடிச்சிட்டு இப்படி லூஸ் விடுங்க. த்ரெட்டை லூஸ் விட்டிங்கன்னா லூஸ் ஆகும். த்ரெட்டு வந்து மேலே இருக்கணும், த்ரெட்டுக்கு மேலே தான் இந்த த்ரெட் இருக்கணும். வாயில் வச்சுட்டு உங்களுக்கு, அதாவது ஆப்போசிட் சைடு, இதை கையை உள்ளே வச்சுட்டு இப்படி உள்ளே வந்து இப்படி கை வச்சுட்டு இதை வந்து உங்களை பார்த்து ட்விஸ்ட் பண்ணணும். ட்விஸ்ட் பண்ணி இப்படி வெளியே எடுக்கணும். ஓகே, திரும்பவும் சொல்கிறேன். கை த்ரெட்டுக்குள்ளே போகணும். போனதுக்கப்புறம் இதை உங்கள் சைடு, கையை உங்கள் சைடு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி வெளியே எடுக்கணும். எடுத்திங்கன்னா ஒரு நாட் வந்து விழுகும். ஸோ இதே மாதிரி ஒரு 5 to 8 டைம்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கணும் உங்களை நோக்கி. ஓகே, நான் ஒரு தடவை வந்துட்டு ட்விஸ்ட் பண்ணியிருக்கேன். இதை வந்து 2 3 4 5 6 7 8 5 to 8 டைம்ஸ் வந்து நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிசர் டைப்பில் வந்துட்டு இந்த த்ரெட்டு வந்து கிடைக்கும். இப்போ வந்து ஒரு ஹேரை வந்து நம்ம எப்படி எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பேஸில் தான் வந்து அந்த ஹேரை வந்து நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஓகேவா? இதெல்லாம் கிடையாது, இந்த ஓவல் ஷேப் இருக்குல்ல, ஸோ இந்த ஸ்பேஸில் தான் வந்துட்டு ஹேரை வந்து மாட்ட வச்சு அதை வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு எப்படி ஒர்க் பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த வாயில் இருக்க த்ரெட்டு வந்து டைட்டாக கடிச்சுக்கணும். ஓகேவா? இந்த த்ரெட்டு இப்படி இருக்கணும். உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டில் இந்த த்ரெட் இருக்கணும், ரைட் ஹேண்டில் இந்த ரவுண்ட் இருக்கணும். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணணும், உங்களுக்கு லூஸ் விடணும் அப்படின்னா இதை இப்படி பண்ணிங்கன்னா லூஸ் ஆகும். அதாவது கீழே கொண்டு வரும். இப்போ வந்து என் வாய்க்கிட்ட இருக்குது, இந்த பார்ட் வந்து என் வாய்க்கிட்ட இருக்குது. இது வந்து இப்போ கீழே இறக்கணும் அப்படின்னா இப்படி லூஸ் விட்டு இப்படி கீழே கொண்டு வரணும். ஓகே, இப்போ என்னது, இந்த த்ரெட்டு வந்துட்டு ஷார்ட் ஆகிட்டே வருது, இது கீழே இறங்கிக்கிட்டே போகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கீழே கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இப்படி எடுத்துக்கணும். இப்போது இந்த கையில் கிரிப்பே கிடையாது, சும்மா வந்து இந்த த்ரெட்டை வந்து நான் பிடிச்சிருக்கேன். ஸோ இதுக்கு கிரிப்பு வேணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, இந்த விரல் இருக்குல்ல, இந்த ஆள்காட்டி விரலை வந்துட்டு இப்படி ட்விஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே, 2 3 ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டு மேலே உங்கள் தம் ஃபிங்கர் வந்து இப்படி மேலே ப்ளேஸ் ஆகணும். ஓகே, இந்த மாதிரி ப்ளேஸ் ஆகணும். இதை வச்சு நீங்கள் இப்படி அமுக்கும் போது தான், இப்படி அழுத்தம் கொடுக்கும் போது தான் ஹேர் வந்து கட் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த கையில் வந்து என்ன வேலை நடக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த கை என்ன பண்ண போகுதுன்னு பார்ப்போம். ஓகேவா? இது என்ன பண்ணுறோம், அது மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். இப்படிலாம் இருக்கக்கூடாது, இப்படி கர்வெல்லாம் இருக்கக்கூடாது, இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இப்போ இங்கே தான் வந்துட்டு கிளைண்ட்டோட ஃபேஸ் இருக்குன்னு வைங்களேன். இங்கே கிளைண்ட்டோட ஃபேஸ் இருக்குன்னா உங்கள் த்ரெட்டு வந்துட்டு இப்படி இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். ஓகே, இல்லாட்டி உங்கள் கிளைண்ட்டோட ஃபேஸ் இப்படி இருக்குது அப்படின்னா இப்படி இருக்கணும் த்ரெட்டு, அதாவது இப்படி இருக்கணும். இப்படி வச்சு நீங்கள் இப்படி தான் எடுக்கணும். ஓகே, இப்போது இந்த கை என்ன வேலை பார்க்குதுன்னு பார்த்துட்டோம். இது வந்து ப்ரெஷர் கொடுத்தா தான் ஒர்க் ஆகும். இந்த கை என்ன ஆக போகுதுன்னா க்ளோஸ் ஓப்பன், க்ளோஸ் ஓப்பன், க்ளோஸ் ஓப்பன், இதுதான் இதோட வேலை. இந்த த்ரெட் வந்து என்ன ஒர்க் பண்ண போகுதுன்னா,
இப்படி நீங்கள் ஒரு ஹேரை வந்து இந்த ஸ்பேஸில் வந்துட்டு கரெக்டாக வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா இதை இந்த கையும் கீழே இறங்கணும், இதுவும் க்ளோஸ் ஆகணும், தலையும் தூக்கணும். ஓகே, மூணுமே அட் அ டைமில் நடக்கணும். ஒரே நேரத்தில் மூணுமே வேலை பார்க்கணும். இது லெஃப்ட் ஹேண்டும் வேலை பார்க்கணும், ரைட் ஹேண்டும் வேலை பார்க்கணும், தலையும் வேலை பார்க்கணும். அப்போ தான் ஒரு ஹேரை வந்து எடுக்க முடியும். நீங்கள் எதை எய்ம் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஹேரை எடுக்க முடியும். இல்லை மூணில் ஏதாவது ஒன்று வேலை பார்க்காம போயிடுச்சுன்னா அந்த ஹேர் வந்து வராது. ஓகேவா? மூணுமே அட் அ டைமில் வேலை பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ஓகே, இப்போ நான் தலையும் பேக் சைடு கொண்டு போகிறேன், கையில் இந்த லெஃப்ட் ஹேண்டும் ப்ரெஷர் கொடுக்குறேன், இதையும் சுருக்குறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி. ஸோ இந்த கையை இப்படி க்ளோஸ் பண்ணுறேன், இதை ப்ரெஷர் கொடுக்குறேன், தலையை தூக்குறேன். ஓகே, இப்படி இப்படி இப்போ வந்து இப்படி கொண்டு போயிட்டோன்னா இது வந்து சுருங்கிடும். திருப்பி எப்படி இதை வந்து பெரிய ரவுண்ட் ஆக்குதுன்னா கையை திருப்பியும் பெருசாக்குனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பெருசாகிடும். ஓகே, சேம் அதே ப்ரொசீஜர். இதை வந்து இப்படி லூஸாக விடக்கூடாது, த்ரெட்டை வந்து லூஸ் விடக்கூடாது, இப்படி டைட்டில் இருக்கணும், ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், லைனும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், த்ரெட்டு லூஸ் விடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இதை ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், காற்றுலேயே ப்ராக்டிஸ் பண்ணணும். அதாவது இப்போ நான் பண்ணுறது தான் காற்றுல ப்ராக்டிஸ் பண்ணுறது. இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், மூணுமே ஒரே மாதிரி வேலை பார்க்கணும். நான் தலையும் லைட்டாக வந்து தூக்கிக்கிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு பார்க்கறதுக்கு நான் தலையை ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்க மாதிரி இருக்கும், பட் நான் தலையை இப்படி தூக்கிக்கிட்டு தான் இருக்கேன். ஓகே, இதை ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களோட ஐப்ரோஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராக்டிஸ் கண்டிப்பாக இருக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போது இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் காலில் கையில் இருக்க ஹேரை வந்து ஒன்று ஒன்றா வந்து வருதான்னு டெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? அதை நான் எப்படி பண்ணணும்னு என் காலை நான் பண்ணி காட்டுறேன். உங்கள் கால் இல்லாட்டி உங்கள் ஹஸ்பண்ட் கால் இல்லாட்டி உங்கள் அப்பா அம்மா கால் யார் காலை வேணாலும் பிடிச்சி வச்சுக்கோங்க. பிடிச்சி வச்சுட்டு ஒவ்வொரு ஹேராக ட்ரை பண்ணுங்கள். மொத்தமாக வந்து எடுத்திங்கன்னா ரொம்ப பெயினாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஹேராக வந்துட்டு ஃபஸ்ட்டு வருதா, இந்த ஹோல்குள்ளே வந்து கரெக்டாக வந்து அந்த ஹேர் மாட்டுதா, நம்ம கரெக்டாக ப்ரெஷர் கொடுத்து அதை எடுக்கிறோமா, அதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணணும். ஸோ அதனால் காலில் எப்படி பண்ணலான்னு நான் சொல்கிறேன். இந்த ஹேரை வந்து நான் ஒவ்வொரு ஹேராக வந்து எடுக்க போகிறேன். மொத்தமாக எடுக்கல, ஒவ்வொரு ஹேராக எடுக்க போகிறேன். ஓகே, த்ரெட்டை வந்து சுற்றிக்கிறேன், நல்லா சுற்றிட்டு இப்போது இந்த ஹோல்குள்ளே வந்து நான் ஹேரை வந்துட்டு சிக்க வைக்க போகிறேன். ஓகே, இப்போது ஒரு ஹேர் வந்து ஹோலில் வந்து சிக்கிருச்சு. இப்போது இந்த கையையும் சுருக்கணும், இந்த கையையும் ப்ரெஷர் கொடுக்கணும், தலையும் தூக்கணும். ஓகே, ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு எடுக்க போகிறேன் இந்த ஹேரை. பாருங்க, 2 ஹேரும் வந்துருச்சு, தெரியுதா? ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஹேராக எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெயின் இருக்குது நீங்கள் பண்ணுறது கரெக்டாக பண்ணுறோமா அப்படின்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி எடுக்கணும். இப்போ நான் இங்கே இருக்க ஹேர் வந்து நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஓகே, நான் இங்கே இருக்க ஹேர் ஃபுல்லாகவே எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி உங்கள் காலில் இருக்க ஹேரெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம காலில் எப்படி த்ரெட் பண்ணான்றதை வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து வீட்டில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு த்ரெட் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு ஹேராக ஃபஸ்ட்டு எடுங்க, அப்போ தான் வந்து கரெக்டாக உங்களுக்கு வருதான்னு டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ கை ப்ராக்டிஸும் ரொம்ப வேணும். அதாவது கையில் நம்ம காற்றுல வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொன்னேன்ல, ஸோ அந்த ப்ராக்டிஸும் வேணும்.
ஹேரையும் வந்து எடுத்து பழகணும். இதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் ஐப்ரோஸ் வந்து பர்ஃபெக்டாக வரும். அது வரைக்கும் இந்த ப்ராக்டிஸ் இல்லாமல் யாரோட ஐப்ரோஸ்லையும் கை வச்சுக்காதீங்க, சொதப்பிடுவீங்க. ஸோ இதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த கிளாஸஸ்க்கான சர்டிஃபிகேட் அப்புறம் என்னோட கைடன்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு 500 rupees பே பண்ணி என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட கைடன்ஸ் வந்து உங்களுக்கு லைஃப் லாங் கிடைக்கும். இந்த கிளாஸஸ் பற்றின கைடன்ஸ், அது மட்டும் இல்லாமல் கிளாஸஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் வந்து கிடைச்சிடும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு கிளைண்ட்டுக்கு எப்படி நம்ம ஐப்ரோஸ் வந்து எடுக்கணும் அப்படின்றத நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி சொல்லிக் கொடுத்ததை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நேற்று தியரியில் ட்ரா பண்ணியிருப்பீங்க, ஐப்ரோஸ் வந்துட்டு ட்ரா பண்ணியிருப்பீங்க. அது யாரெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துட்டு இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். சாரி, ஆல்ரெடி போயிருக்கும். அடுத்த வீடியோலாம் வந்துட்டு பார்க்குறதுக்கு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், ஹாப்பி லேர்னிங்.